செஞ்சதெல்லாம் மாப்பிளைக்கு சரிங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கா அத்தை. உங்களை பத்தி எல்லாம் வெளியே தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க அத்தை. ஆனா உண்மையிலேயே நீங்க ரொம்ப ஐயோ மாப்பிள இருங்க நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மாப்பிள. இது எல்லாமே நீங்க பிரீத்திக்காக செய்றீங்க. அத்தை, வழக்கமா பொண்ணு வீட்டுக்காரங்க தானே மாப்பிள்ளை வீட்டுக்கு இதெல்லாம் செய்வாங்க. வழக்கம் அதுதான். ஆனா நாங்க உங்களை மாப்பிள்ள கேட்கல. நீங்க தானே குடும்பத்தோட எங்க பிரீத்திய கொடுங்கன்னு கால்ல விழாத குறைய கேட்டீங்க. அப்போ இது எல்லாமே நீங்க தானே மாப்பிள்ள செய்யணும். மாப்பிள்ள இன்னொரு 10 பக்கம் தான் இருக்கு, அதையும் சேர்த்து படிச்சிருங்க. இன்னுமா? என்ன மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு அப்புறம் ஆடி சீர் இருக்கு, தலை தீபாவளி இருக்கு, தலை பொங்கல் இருக்கு, அதுக்கப்புறம் பயத்தை சாச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், சீமந்தம் இருக்கு, வளகாப்பு இருக்கு, அப்புறம் காது குத்து இருக்கு, மொட்டை அடிக்கிறது இருக்கு, தொட்டில் போடுற ஃபங்க்ஷன் இருக்கு, பேர் வைக்கிறது இருக்கு, அன்னப்பிரதர்ஷனம் இருக்கு, இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஒரு 10 பக்கம் தான் படிச்சிருக்கு, திருப்பி பாருங்க. என்ன மாப்பிள்ள, ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களா? வேணா ஒரு காஃபி போட்டு தர சொல்லட்டுமா? காஃபி இதுவே போதும். இல்லன்னா போதும்னு சொல்றாருல, நீ உட்காருமா, உட்காரு. சரி மாப்பிள்ள, அம்மா ஏதோ சொல்லி விட்டதா சொன்னீங்களே, என்ன சொன்னாங்க? ஒண்ணு இல்ல. ஓ, நீங்க பிரீத்திய ஜாலியா பார்க்கதான் அம்மா சொல்லி விட்டதா சொன்னீங்களா? கிளம்புங்க அப்போ. கிளம்புறீங்களா? நான் வீட்ல எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. சரி, முக்கியமா உங்க அப்பாவை. சரி, கிளம்புறேன். கடவுளே, இந்த கொடுமைக்கு நீதான் ஒரு முடிவு கட்டணும்பா. இந்தாமா. நீலாம்பரி, நீலாம்பரி, வாங்க வாங்க வாங்க. அம்மா, இவங்களுக்கும் கொஞ்சம் காஃபி கொடுங்க. அம்மா அம்மா வேண்டாம், நான் இப்பதான் எங்க வீட்ல குடிச்சிட்டு வந்தேன். நீலாம்பரி, என் தம்பி உங்ககிட்ட பேசுனதை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டீங்களா? சேச்சே, மனசை உறுத்துற எந்த விஷயத்தையும் நான் மனசுல வச்சுக்கிறது இல்ல. அப்படிதான் இருக்கணும். ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த கல்லூரி மங்க அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டான். அது மட்டும் இல்ல, இதோ இந்த விசிட்டிங் கார்டையும் கொடுத்தான். இந்த கார்டுல இருக்கிற அட்ரஸ்க்கு போய் மோகன் ஒரு மேனேஜர் இருப்பாராம், அவரை பாப்பீங்களா? போய் பாருங்க. இல்ல செல்வி, ஒண்ணு வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். பாத்தீங்களா, இப்பதானே சொன்னீங்க நான் எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டேன்னு. ஆனா என் தம்பி சொன்னாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தானே இப்ப வேணான்னு சொல்றீங்க. சேச்சே, அப்படிலாம் இல்ல. இல்ல, அவன் சொன்னாங்கிறதுக்காக இல்லனாலும் நீங்க என் மேல உண்மையான அன்பு பாசெல்லாம் வச்சிருந்தா நீங்க கண்டிப்பா போய் பார்க்கணும். ப்ளீஸ் நீலாம்பரி, எனக்காக போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். சரி, உங்களுக்காக போய் பார்க்கறேன். என்ன? ரொம்ப தேங்க்ஸ். வரேம்மா, வரேன். நம்பிக்கையோட போங்க, கண்டிப்பா வேலை கிடைக்கும். கதிர் ரெக்கமெண்ட் செஞ்ச மேனேஜர் இவர் என்ன கேள்வி கேட்க போறாரோ? கேள்வி கேட்க வேண்டியது அவர் கடமை, சொல்ல வேண்டியது என் கடமை. கதிர் மாதிரி லூசு தனமா கேள்வி கேட்டாரு, கதிர் நிலைமைதான் இவருக்கும். குட் மார்னிங் சார். ப்ளீஸ் சிட் டவுன். கதிர் உங்களை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லியிருக்காரு, ஃபுல் ரெக்கமெண்ட் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கதிர் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணதே இல்ல. கதிர்க்கும் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க சர்டிபிகேட்ஸ் கொடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். சொல்லுங்க சார். கதிர் இந்த ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொன்னதுனால வந்தேன். எனக்கு ஒருவேளை வேலை கொடுத்தா என் படிப்புக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் வேலை கொடுத்தீங்கன்னு சந்தோஷப்படுவேன்.
ஆனா கதிர் ரெக்கமெண்ட் பண்ணதுனால மட்டும் வேலை கொடுக்கறதா இருந்தா இந்த வேலை எனக்கு வேண்டாம் சார். தட்ஸ் a வெரி குட் attitude. தேங்க்ஸ். இங்க பாருங்க நீலாம்பரி, உங்க பயோடேட்டா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களை இன்டர்வியூ பண்றது எனக்கும் என் கம்பெனிக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைக்கிறேன். சார், யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட். பட் பட் யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட். பட் பட் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பேன். அதுக்கு நீங்க சரியான முடிவு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 100% வேலை கிடைச்சிடும். மாசம் 30,000 சேலரி. பட் நான் கேட்கிற கேள்விக்கு சரியான சொல்யூஷன் சொல்லலைன்னா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்காது. ஓகே சார், உங்க கேள்வியை கேளுங்க. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் சார். குட். ஒரு சூழ்நிலையில, அதுவும் கம்பெனிக்கு இக்கட்டான சூழ்நிலையில, நாளைக்கு ஒரு பார்ட்டிக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுத்தே ஆகணும். அப்படி நம்ம கொடுத்தோம்னா 2 கோடி ரூபாய் ப்ராஃபிட் இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல திடீர்னு லேபர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க, என்ன பண்ணுவீங்க? அந்த நேரத்துல ஓனர் இல்ல, மேனேஜரான நானும் கிடையாது, எனக்கு அடுத்த ஸ்டேஜ்ல நீங்க இருக்கீங்க. இப்படிப்பட்ட நேரத்துல என்ன செய்வீங்க? எப்படி டிசைட் பண்ணுவீங்க? இதுக்கு சில கண்டிஷன்லாம் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 1, லேபர்ஸ எந்த விதத்திலையும் யாரையும் மிரட்டவும் கூடாது, அடிக்கவும் கூடாது. கண்டிஷன் நம்பர் 2, பணம் கொடுத்து யாரையும் விலைக்கு வாங்க கூடாது, ஏன்னா லேபர்ஸ் மத்தியில பிரச்சனை உண்டாயிடும். கண்டிஷன் நம்பர் 3, ஆர்டர் கொடுத்த பார்ட்டிக்கு நம்ம ஃபேக்டரி ஸ்ட்ரைக் விஷயம் எந்த விதத்திலையும் தெரியக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 4, ஆர்டர் கொடுத்த பார்ட்டி கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு 2 நாள் தள்ளி ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லக்கூடாது. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல உங்க டெசிஷன் என்ன? எப்படி லேபர்ஸ ஒர்க்க கண்டினியூ பண்ண வைப்பீங்க? என்னம்மா, கேள்வி கேட்கறத விட இந்த விஷயம் ரொம்ப கேணத்தனமா இருக்குன்னு சிரிக்கிறியாமா? நோ சார், ஐ ஆல்ரெடி ஃபேஸ் திஸ் சிச்சுவேஷன். அப்படியா? எப்படிமா சமாளிச்ச? அது வந்து இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் இப்படி திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை மேடம். நீங்க முதல்ல என் கூட வீடியோ கான்ஃபரன்ஸ்க்கு வாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஸ்ட்ரைக் பண்ற தொழிலாளிகளுக்கெல்லாம் தெரியப்படுத்தாம லேபர் யூனியன்ல முக்கியமான லீடர்ஸா இருக்காங்களே, அவங்க வீடுங்களுக்கு உடனே போங்க. எதுக்கு மேம்? நான் அவங்களோட மனைவிகள் கிட்ட பேசணும். மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. What a brilliant idea. Your service are very much needed to our company. You are appointed. All the best. Thank you so much, sir. இவ்வளவு நேரம் ஆளை காணோம். ஏன் அங்கிள், எதுக்கு அவ்வளோ பெரிய லிஸ்ட் போட்டு கொடுக்கணும்? ஏன் இந்த குட்டி போட்ட பூனியாட்டம் சுத்திக்கிட்டே டென்ஷன் ஆயிட்டு இருக்கணும்? எனக்கு டென்ஷன் இல்ல தீபா, நம்ம லிஸ்ட படிச்ச மல்லிகா மேடம் தான் டென்ஷன் ஆகி மயங்கி விழுந்திருப்பாங்க, ஆஸ்பத்திரியில சேர்த்திருப்பாங்க. அதான் உன் அண்ணன் ரமேஷுக்கு போன் போட்டேன், அவன் கூட எடுக்கல. இருந்தாலும் நீங்க அவ்வளோ பெரிய லிஸ்ட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்க கூடாது, பாவம் அவங்க. இந்த பாரு, பாவ புண்ணியம் எல்லாம் நாம பார்க்க கூடாது, ஏன்னா நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. மாப்பிள்ள, ஏண்டா மாப்பிள்ள, நாம கொடுத்த லிஸ்ட பார்த்து மல்லிகா மேடம் தான் மயங்கி விழுந்திருப்பா, நீ அவளை ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வந்திருப்பேன்னு பார்த்தா உன்னையே ஆஸ்பத்திரியில சேர்த்து குளுக்கோஸ் ஏத்துற அளவுக்கு டயர்டா வந்திருக்கேடா. என்னடா மேட்ரு? நீங்க கொடுத்த லிஸ்ட பார்த்துட்டு மாப்பிள்ளன்னு கூட பார்க்காம ஆளை வச்சு அடிச்சிட்டாங்களா என்னமோ. அப்புறம் ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? அங்க என்னதான்டா நடந்துச்சு? கேக்குறோம்ல. அட ஏண்டா, நாம கொடுத்த லிஸ்ட் கம்மியா கொடுத்துட்டோம், என் தகுதிக்கு இந்த நோட்ல அடங்குற அளவுக்கு செய்யறேன்னு உன் மாமியார் சொன்னாளா? பெரிய இடம் பெரிய இடம் தான். உன் மாமியார் கிரேட்ரா, கிரேட்.
இந்தாங்க. ஐயோ இந்த லிஸ்ட் ஏன்டா கொண்டு வந்த? இந்த லிஸ்ட் அவங்ககிட்ட இருந்தா தானே நமக்கு வேண்டிய சீரெல்லாம் நிறைய தருவாங்க. இந்த நோட் புக்ல அவங்க ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆ? அதெல்லாம் நாம அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணுமா? தீபா, ஆ? மாமா காதுல விட மாதிரி சத்தமா படிச்சு காட்டு. கல்யாண பொண்ணுக்கு வைரத்தோடு 5 செட்டு. ஐயோ, போதும்ண்ணா, இதுக்கு மேல என்னால படிக்க முடியாது. ரொம்ப டயர்டா இருக்கு. மிச்சத்தை அங்கிளே படிச்சுக்க சொல்லுங்க. ம். உன் மாமியார் 250 பட்டு கூட வெளியிருக்காடா. ஏதாவது ஜவுளி கடை வைக்க போறாளா? வைர நெக்லஸ் 20. மாப்பிள லேசா தலை சுத்துற மாதிரி இருக்குடா. மெதுவா உட்கார வைக்கிறியாடா? மாப்பிள நாம 8 அடி தானடா பாஞ்சோம். உன் மாமியார் 28 அடி பாஞ்சிட்டாளடா. 28 அடி பாஞ்சிட்டாளே. மாப்பிள உன் மாமியார் ஆள் உருவத்துல மட்டும் பெருசு இல்லடா, லிஸ்டுகளையும் பெருசா போட்டு நம்மள சாச்சி விட்டாடா. சாச்சி விட்டாடா. என்னம்மா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அக்கா இன்டர்வியூக்கு போயிருக்கா. இன்னைக்காவது வேலை கிடைச்சா நமக்கு விடிவு காலம் பிறக்கும். என்னாச்சுன்னு தெரியல. நான் அப்பவே அக்கா கிட்ட சொன்னேன், செல்விக்கா தம்பி பேச்ச கேட்டு இந்த வேலைக்கெல்லாம் போக வேண்டான்னு. எங்க அன்னைக்கே அவன் பெரிய பொடலங்க மாதிரி பேசினா அக்காவை கூப்பிட்டு வச்சு. அவன் ரெக்கமெண்ட் பண்ண வேலை எப்படி இருக்க போகுது? எங்க அக்காவும் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அக்காவும் போக மாட்டேன்னு தான் சொன்னா. ஆனா அந்த செல்விதான், என் தம்பி பேச்சுதான் அப்படி இப்படி இருக்கும், ஆனா அவனுக்கு வெளியே பெரிய மரியாதை இருக்கு, நீ அந்த ஆபீஸ்க்கு போய் பாரு, கண்டிப்பா வேலை கிடைக்கும்னு சொன்னா. அதான் விருப்பம் இல்லாம போனா. விருப்பம் இல்லாம தானே போயிருக்காங்க. நீ வேணா பாரு, அங்க ஒரு பெரிய காமெடி சீனே நடந்திருக்க போகுது. அக்கா வந்துட்டாங்க. அக்கா, எனக்கா காஃபி குடிக்கிறீங்களா? வேண்டாம், கொஞ்சம் தண்ணி குடி போதும். என்னங்கக்கா? எனக்கா கதிர் சொன்ன வேலை டமாலா? என்னாச்சுக்கா? டமால் தானே? சொல்லுக்கா. நிஜமாவா? இந்தாங்க, இந்தாங்கம்மா. ஸ்வீட் வேறயா? இங்க 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 நெக்ஸ்ட். பேக் கூட. அம்மா, இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எவ்வளவுக்கா salary? 30,000. வாவ்! இனிமே நம்ம வீட்ல அட மழைதான். அடமழை இல்லம்மா, முதல்ல உன் தலை மேல தண்ணி. நில்லு. வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டேன்.
சுஜாதா சுஜாதா என்ன இதெல்லாம்? நந்தினி, அக்காக்கு வேலை கிடைச்சிருச்சு. 1 minute. அக்கா ஸ்வீட் கொடுங்க. இந்த அம்மா நந்தினி, இனிமே உனக்கு டிவி என்ன, பார்லர் என்ன, சினிமா என்ன, ஒரே ஜாலி தான். உனக்கு மட்டும் என்னம்மா, செல்போன் வாங்கி கொடுக்குறேன் என்ன? வாவ், டபுள் ஓகேக்கா. அம்மா உடனே ஒரு நல்ல பால் பாயசம் செய்யுமா. செஞ்சுட்டா போச்சு. அம்மாடி, முதல்ல கோவிலுக்கு போய் சுவாமி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணு. அவர் கொடுத்த வேலை தானே இது. அம்மா இது கடவுள் கொடுத்த வேலை இல்ல, அந்த காமெடி பீஸ் கதிர் கொடுத்த வேலை. உனக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான். ஹலோ, சாரிம்மா, என்னாச்சு சார்? நான் உங்களுக்கு கொடுத்த வேலைய எங்க எம்டி வேற ஒருத்தர் கொடுக்க சொல்லிட்டாரு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? பெரிய இடத்த விஷயமா, பெரிய இடத்துல இருந்து ஹை ரெக்கமெண்டேஷன்ல வேற ஒரு கேண்டிடேட் வந்துட்டாங்க. நான் இதுல எதுவும் செய்ய முடியாதுமா. சார், நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். இப்பதான் வீட்ல எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீலாம்பரி, நான் உங்களுக்கு வேற ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். கடைசியா நான் மறுபடியும் சொல்றேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிமா. சார், சார், ஹலோ, என்னமாச்சு? போச்சுமா, எனக்கு கிடைச்ச வேலை போச்சு. என்னமா சொல்ற? எனக்கு கொடுத்த வேலையை எம்டி வேற யாருக்கோ கொடுத்துட்டாரு. கடவுளே, ஏந்தா எங்களை நீ இப்படி சோதிக்கிறியோ? நாங்க யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? வேலை கிடைச்ச சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே அதை திரும்ப பறிச்சிட்டியே. கவலைப்படாதீங்கம்மா, இந்த வேலை இல்லைன்னா என்ன, இதை விட இன்னும் நல்ல வேலையா கிடைக்கும். நீங்க கவலைப்படாதீங்க.